ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 10 மினிட்ஸில் ஈஸியாக இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா குட்டி குட்டி கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்தாச்சு. இறாலை கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இறால்லே நான் உப்பு சேர்த்ததுனால வெங்காயம் தக்காளியில் நான் உப்பு சேர்க்கலை. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி இறாலை பெரட்டிட்டு ஒயிட் ரைஸில் கலந்து நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம பேரண்ட்ஸு டிஃபன் பாக்ஸில் வச்சு இதுதான் இறால் பிரியாணின்னு சொல்லி நிறைய வாட்டி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் ருசிச்சு சாப்பிட்ருப்போம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட சுட சாப்பாடில் இந்த இறால் தொக்கு பெரட்டி பிரியாணி மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், இறால் தொக்கு, ரசம். ஸோ சுட சுட சாப்பிட்டாச்சு. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.